84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 76ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் த பாய், த மோல், த ஃபாக்ஸ் அண்ட் த ஹோர்ஸ். இந்த புத்தகம் சார்லி மெக்ஸி எழுதியிருக்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பக்கத்துலேயும் நம்ம படிக்கும் போதே நம்ம முகத்தில் ஒரு சிரிப்பை வரவழைக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். இது ஒரு குதிரை, ஒரு மோல், ஒரு ஃபாக்ஸ், அப்புறமா ஒரு சின்ன பையன், இவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நிறையா இப்போ நமக்கு நடக்கிற விஷயங்களை நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துப்போம். இந்த புத்தகம் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கு அப்படின்னு சொல்கிறத விட நமக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இந்த புத்தகம் இருக்குன்னு சொல்லலாம். இது குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட, இல்லைன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப கவர்ற புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது ஒரு அடல்ட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைய தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். இதை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு உற்சாகமும் ஒரு குதூகலமும் கண்டிப்பாக வரும். ரஸ்கின் பாண்ட் அவர்களோட ப்ளூ அம்ப்ரெல்லா அப்படின்ற ஒரு புத்தகம் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம். அந்த புக் படிக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஒரு அழகான ஒரு நிறைவான புக்கை படித்த ஒரு திருப்தி இருக்கும். அதே திருப்தி தான் இந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு இருக்கும். த பாய், த மோல், த ஃபாக்ஸ் அண்ட் த ஹோர்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பில் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது. இன்னொன்று, இந்த பேசிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும். இந்த லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை அணுக ஆரம்பிக்கும் போது லைஃப் எவ்வளோ அழகாக மாறிடுது, எவ்வளோ ஈஸியாக மாறிடுது அப்படின்றது தான் இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம நிஜமாவே ரொம்ப ரசித்து ரசித்து படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கும். நிறைய யோசிக்க வைக்கிற புத்தகமாகவும் இது இருக்கும். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நீங்கள் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். படிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுது, இந்த புத்தகம் உங்களுக்கு எதை உணர்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.